ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை விலாக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விருந்து ஃபங்க்ஷன் எங்கள் சித்தப்பா பொண்ணோடது நான் அப்லோட் பண்ணியிருப்பேங்க. அதோட கண்டினியூவேஷனே சொல்லலாம். அடுத்த நாள் மேரேஜ் பார்த்திங்கன்னா கோயிலில் வச்சுருந்தாங்கங்க. பாலமலை முருகன் கோயிலில் தாங்க கல்யாணம். முகூர்த்தம் நேரம் பார்த்திங்கன்னா 7:30 to 8:30ங்க. எங்களுக்கு கோயிலுக்கு ரீச் ஆக 20 minutes ஆகுங்க. வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு 6:45க்கெலாம் கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி இப்படின்னு குட்டீஸ் எல்லாம் அறக்க பறக்க கிளப்பி கரெக்டாக 7:30க்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி அந்த கோயிலில் நடந்த மேரேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே பண்ணிட்டாங்கங்க. அதனால அவ்வளோவா கும்பல் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இவங்களுக்கு எல்லாமே மெதுவாக சங்கீதமெல்லாம் பண்ணி மேரேஜ் வந்து நடந்துச்சுங்க. இப்போது நம்ம தம்ப்நெயில்ல இருந்த டாப்பிக்கை பற்றி பேசுவோங்க. பெண்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ மாற்றம் அப்படிங்கிறது தான் நம்ம தம்ப்நெயில்ல இருந்திருக்கோம். நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை பற்றி தாங்க இப்போ பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல செடி வளர்த்துறோன்னு வைங்க. அந்த செடியை நம்ம மரமாகிற வரைக்குமே பார்த்து தண்ணி ஊற்றி அதுக்கு வேணுங்கிற உரம் இது எல்லாமே போட்டு நல்லா வளர்த்துவோம் இல்லைங்களா. அது வந்து குறிப்பிட்ட காலம் மரமாக ஆனதுக்கப்புறமா அது நல்லா பூ பூத்து காய்க்கிற சமயத்தில் நம்ம வந்து அதை பிடுங்கி ஒரு வேறு இடத்துல வந்து நட்டு வச்சு வளர வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய சாத்தியம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இது ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லா பெண்களோட லைஃபுமே அப்படித்தாங்க. எல்லா பெண்களுமே இதை நீங்கள் அக்ரி பண்ணி தாங்க ஆகணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் பிறந்து வளர்ந்த வீட்டில் 20-25 வருஷமாக அவங்க இருந்த சூழலே வேறையாக தான் இருக்கும். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி எல்லா அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க பெண் குழந்தைங்கள ராணி மாதிரி தான் அவங்களால எவ்வளோ தூரம் முடியுதோ அந்த மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுனாவே அடுத்த நாள்லேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு புது பொறுப்பு கிடச்சிருக்குங்க. அதுதான் மருமகள் அப்படிங்கிற புது பதவி வேறு கிடச்சிருக்கும். ராணிங்கிற பொசிஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னவாக சேஞ்ச் ஆக போகுது. கண்டிப்பாக வேலைக்காரி. கரெக்டுங்களா? உங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே ஒரு கேங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நாங்கள் வந்து மருமகளை மகளாக தான் பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்கலாங்க. அதெல்லாம் ஒரு 10%-20% 20% வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். மீதி 80% நம்ம அவங்க மருமகள் பொசிஷனில் தான் இருந்து எல்லாமே செய்ய வேண்டியது இருக்கும். பாருங்களேன், கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக ரொம்ப சேஞ்ச் ஓவர் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தாங்க. ஆமாங்க, அவங்க லைஃப்பில் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ சேஞ்சஸ்ன்னு பாருங்கள். அவங்க இருந்த இடத்துல இருந்து அவங்க கூடயே இருந்த அம்மா அப்பா விட்டுட்டு புதுசாக ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோடு அடாப்ட் ஆகணும். அது இல்லாமல் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதுக்கு முதல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் நம்ம அம்மா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து செஞ்சு தருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போன வீட்டில் மாமியார்லாம் என்ன சொல்லுவாங்க, என் பையனுக்கு இப்படி சமைச்சா தான் பிடிக்கும், இந்த குழம்பு தான் பிடிக்கும், தோசையை வந்து ரொம்ப சவக்க விட்டுறாத, வெள்ளையாக இருந்தால் தான் பிடிக்கும், இல்லை மொறுமொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் எத்தனை கண்டிஷன்ஸை நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் அனுபவிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். படித்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஆர்த்தி அதியமான் மேரேஜ்குள்ளே வருவோங்க. பொண்ணுக்கு பட்டம் கட்டுற சாங்கீதம் இருக்குங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா மாங்கல்யம் கட்டுற நிகழ்வு தாங்க. என்னமோ தெரியலங்க, காலங்காலமாக பெண்களுக்கே உரித்தான நிறைய விதிக்கப்பட்ட ரூல்ஸ்னு நிறைய இருக்குங்க. கல்யாணம் ஆகி முடிஞ்சோன்னே நம்ம வீட்டிலருந்தே சொல்லி அனுப்புவாங்க, போய் பார்த்து பத்திரமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அனுசரித்து போய்க்கோ அப்படிவாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வார்த்தையில் ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லிமிட்டை வந்து எக்ஸாஸ்ட் ஆகும்போது தான்
எல்லா வீட்லேயுமே பிரச்சனைகள் வரும். இந்த விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்துக்குமே தேவை. அப்படி இருந்தால் தான் ஃபேமிலி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். இது வந்து நான் சொல்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்க கண்டிப்பாக இது ரொம்பவே உணர்ந்திருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியதாங்க. தாலிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க மண்டபத்தில் வந்து சாப்பாடு ரெடியாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருந்துச்சுங்க. இதை முடிச்சுட்டு பொண்ணு அழைக்கிற சாங்கீதம் இருக்குங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து போய் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற ஃபங்க்ஷனுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு 11:30க்கெலாம் போய் ரீச் ஆகிட்டோங்க. அங்கே போயிட்டு லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸு டீயும் முடிச்சுட்டு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு லஞ்சுக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே பொண்ணு வீட்டுக்கு சித்தப்பா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. என்னதான் பெண்களுக்கு சம உரிமைன்னு பேசினாலும், படிப்பில், அரசியலில், இன்னும் பல விஷயத்தில் பேசினாலும், இந்த கல்யாணம் அப்படிங்கிறதுல சம உரிமை அப்படிங்கிறது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டங்க. இப்போதைக்கு காலத்துக்கு முடியாது. மேபி ஜெனரேஷன்ஸ் மாற மாற ஒரு செஞ்சுரிஸ் கடந்து போக போக மாறுமா என்னமோ. பழங்காலத்தில் இந்த முறை இருந்திருக்கு. பெண்களை முதன்மைப்படுத்தி குடும்பம் வந்து ரன் ஆகிற மாதிரி பழங்காலத்தில் இருந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதை பற்றிங்க. இந்த நடைமுறை வந்துச்சுன்னு வைங்களேன், ஏன் உனக்கு பெண் குழந்தை தானா, ஆண் குழந்தை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் எனக்கும் 2 பெண் குழந்தைகள்ங்க. சில பேர் கேட்டிருக்காங்க, ஏன் இன்னொரு பையனாக பெற்றிருக்கக்கூடாதா, 2 பொண்ணுன்னு அதோட விட்டுட்டீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு என்றைக்குமே அந்த ஃபீல் வந்ததே இல்லைங்க. ஐ எம் ஹாப்பி வித் மை கேர்ள் சைல்ட்ஸ். அவங்களுக்கு என்ன விருப்பமோ, என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ, என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நிறைவேற்றி வைக்கணுங்கிறதாங்க எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சரி ஆசை. எங்கேயோ ஆரம்பித்து இப்போ எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு சம உரிமை பற்றி பெரியார் விடுதலை பத்திரிகையில் ஒரு கருத்து சொல்லியிருப்பாருங்க. பெண்களுக்கு சம உரிமை வழங்கணுன்னா நம்மளோட டோட்டல் வாழ்க்கை முறையை மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த வாழ்க்கை முறை மாற்றுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு பாசிபிலிட்டி கிடையாதுங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி உலகத்தில் என்ன நடைமுறை இருக்கோ அதை நம்ம கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க நம்மளோட கடமைன்னே சொல்லலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அது மாதிரி இப்போது நிறைய பசங்களோட பேரண்ட்ஸ் மாறிட்டுருக்காங்க. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்காங்கங்க. வீட்டுக்கு வர மருமகளை நல்லபடியாக வச்சுக்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அந்த மாதிரியே 100% மாறுறது கஷ்டம். ஒரு 90% இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ஓவர் ஃபிலாசபியாகவே போயிடுச்சுங்க நம்ம விலாகில். இப்போ பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கோயிலில் மஞ்சக்கயிறு மருதாளி கட்டுற நிகழ்வுங்க. சாமி முன்னாடி மஞ்சக்கயிறு எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்க சுமங்கலிகளுக்கு எல்லாமே மஞ்சக்கயிறு வந்து கொடுத்தாங்கங்க. அடுத்து அரிசி வந்து நாட்டு சர்க்கரையோடு கலந்து அதையுமே சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்துக்குமே அதை வந்து கொடுத்துச்சுங்க. இந்த சாங்கீதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்ச் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகவே ஈவினிங் 4:30 ஆகிடுச்சுங்க. ஆர்த்தி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவுக்கு ஒரே பொண்ணு. அவள் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சென்டிமெண்டல் நிகழ்வாயிருச்சுங்க. அப்பாவையும் பொண்ணையும் பிரிக்கிறது ஒரு பாச போராட்டம் மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே லைட்டாக கண்ணு கலங்கிருச்சு. எல்லா பெண்களுமே இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்போம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் ஒரு கொஷனுங்க. பெண் குழந்தைகளை நீங்கள் என்ன வரமாக நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி அடுத்த ஒரு நெகட்டிவ் வேர்டு எனக்கு சொல்லக்கூட தோணல. உங்களோட ஃபீல் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விலாக் இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.